நாளுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியுமாய் கர்த்தர் செய்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் எடுத்து வாசிப்போம். கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுமாய் கூட ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறதான இந்த வார்த்தையிலுமாய் கூட ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க வெளிப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை மறித்து நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிப்போம். அவரே சபையான இந்த சரீரத்திற்கு தலையானவர். அல்லேலூயா. நம்ம எப்படியா இருக்கிறோம் பாத்தீங்கன்னா அவயங்களா இருக்கிறோம் சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய அவயத்திற்கு யார் தலை என்று பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான் தலையா இருக்கிறாருங்களாம். அல்லேலூயா. இந்த இடத்துல சபையான சரீரத்திற்கு என்று சொன்னார், ஆலயமான இந்த சரீரத்திற்கு அவர் தலையா இருக்கிறாருங்களாம். தலை இல்லாமல் யாருனாலும் உயிர் வாழ முடியுங்களா? கண் இல்லாம வாழலாம், காது இல்லாம வாழலாம், வாய் இல்லாத வாழலாம், கை கால் கூட இல்லைன்னா என்ன பண்ணலாம், வாழலாம். ஆனா தலை இல்லாத ஒரு மனிதன் வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான இந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார்களாம். அல்லேலூயா. தலை என்று சொன்னால் ஒரு கணத்துக்குரியது, தலை என்று சொன்னால் ஒரு உயர்வுக்குரியது. அப்படிப்பட்டதான தெய்வம், அவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரியன்னு பாத்தீங்கன்னா வானம் அவரது சிங்காசனமா, பூமி அவருடைய பாதப்படி. அப்ப எவ்வளவு பெரிய தெய்வம் அவர் பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்துடைய தலையே நமக்கு என்ன பண்ணுமா இருக்குதுங்களா? அப்ப தலை எதுலமா இருக்குது? சரீரத்துலதான் இருக்குது. ஆண்டவர் தலையை மட்டும் கொடுப்பாரா நம்ம கிட்ட? அப்ப அவர் முழு சரீரமும் யாருக்குள்ள இருக்குது? நம்மளுக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ளதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? வாசமா இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. நம்முடைய தலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தலையில கர்த்தர் கனத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தலையில கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். தேவ அபிஷேகத்தை நம்ம தலையில நம்ம இருக்கிறாரு, ஊட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த தலை நமக்கு மகிமையானது. அதான் போதகர் சொல்வார், யார்கிட்ட உங்க தலையை என்ன பண்ணாதீங்க, நீட்டக்கூடாது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் நம்முடைய தலையை கர்த்தர் அப்படி உயர்ந்த இடத்துல என்ன பண்ணி இருக்கிறார்மா வைத்திருக்கிறார். போற வரவுக்கு நம்ம என்ன பண்ணவே கூடாது, ஜெபிக்கவே கூடாது. அல்லேலூயா. போதகர்கிட்ட மட்டும்தான் நம்ம தலையை என்ன பண்ணணும், நீட்டணும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் போதகருடைய ஆசீர்வாதம் தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. போற வரவு கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடையாது. அவருடைய பிள்ளைக்கு யார் கொடுக்கணுமோ அவங்கதான் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு போற வரவங்க கையில கொடுத்த நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நீங்க என்ன பண்றது, கொடுக்குறது என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. அதே போலதான் போதருடைய ஆசீர்வாதம் மாத்திரதான் நமக்கு என்ன பண்ணணுமா வந்து சேரணும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கப்படும் போது நம்ம எப்படியா அவரை பாதுகாத்துக் கொள்ளணுமா? தலையாக கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சொன்னாதான் அவர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப யார் கூட இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்க எப்படியாய் பாதுகாத்துக் கொள்றீங்க? அல்லேலூயா. ரோட்ல போகும்போது நம்ம என்ன பண்றோம், உட்காருக்கிறோம். ரோட்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். அப்ப நீங்க உட்காரும்போது உங்க கூட யார் உட்காருது? கர்த்தர் உட்கார்றாரு. நீங்க எங்கெல்லாம் உட்கார்ந்து பேசுறீங்களோ, வீணான காரியத்தை பேசுறீங்களோ, இல்ல மற்றவருடைய கதையை பேசுறீங்களோ, அல்லேலூயா, தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன பண்ண கூடாதுமா, உட்காரக்கூடாது. அதனாலதான் சங்கீதங்களின் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம எங்கெல்லாம் நிக்கணும், எங்கெல்லாம் இருக்கணும், யார்கிட்டெல்லாம் பேசணும், யார்கிட்டெல்லாம் பேசக்கூடாது என்ற காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாருமா, பிரித்து எடுத்துட்டாரு. புழுதிலிருந்து எடுத்துட்டாரு, குப்பையில இருந்து எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் எடுத்தாரு என்று சொன்னார், உங்களை உன்னதமான இடத்துல என்ன பண்ணணும், வைக்கணும் என்று சொல்லி. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, நம்ம எங்க இருந்து எடுத்தோமோ அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை எடுத்து கழுவி கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்கணும் என்று சொல்லி நிறுத்திட்டாரு. ஆனாலும் நான் சின்னதுல இருந்து என்னதான் பண்றேன், நான் அங்கதான் உட்கார்றேன், நான் சின்னதுல இருந்து அங்கதான் பேசுறேன், நான் சின்னதுல இருந்து பழகுனவங்க. அதை புதுசா மாத்திக்கணும்னா என்னால மாத்திக்க முடியாது. ஆனா மாத்திதான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கணுமா? அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தலையாகிய கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாருமா,
எனக்குள்ள இருக்கப்படும் போது ஒரு மாற்றுதல் இருக்கணும். அல்லேலூயா. இவ இப்படியா இருந்தாலே இந்த நாள் அவ என்ன இருக்கிறா, மாறி இருக்கிறாளே, அவங்க வீட்டுல சாப்பாடே ஆக்கல, அவ என்ன பண்றா, சந்தோஷமா இருக்கிறா. எப்படிதான் இவ துணி மாத்துறா, எப்படிதான் இவ நடக்கிறா. அல்லேலூயா. நம்மள பாக்குற கண்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணுமா. ஏன் என்று சொன்னால் தலையாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கிறாருமா, எனக்குள்ள இருக்கும் போது நம்ம எப்படியால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுல வராங்க என்று சொன்னா அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோமா, மடமடன் வீட்டை கிளீன் பண்றோம், நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கிறோம், நம்ம தலை வாரிக்கிறோம், புடவை மாத்திக்கிறோம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் யார் வராங்க வீட்டுக்கு, ஒரு பெரிய உயர்ந்ததுல இருந்து ஒரு கெஸ்ட் வராங்க என்று சொன்னால் நம்ம சுத்தியும் என்ன பண்ணிக்கிறோமா, எல்லாவற்றையும் மாற்றுகிறோம். ஆனா தலையாகிய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னா நம்ம பழைய காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், மாத்திக்கவே மாட்டோம். அல்லேலூயா. நான் இப்படிதான் இருப்பேன், என்ன யாருமே என்ன பண்ணல, பாக்கல, பாஸ்டர் பாக்கல, விசுவாசிங்க பாக்கல, நான் பேசினா என்ன, நான் உட்கார்ந்தா என்ன. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல போனா யாரும் என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை, நான் இந்த காரியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாம் என்று சொல்லி. ஆனா யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, தலையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் என்ன பண்றாருமா, உங்களை பார்க்கிறார், அவர் மனசு கஷ்டப்படுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கப்படும் போது லேவியராகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசி. அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரோன் தலையில என்ன வைக்கிறாருமா, அபிஷேகத்தை வைத்திருக்கிறாங்களா. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ஒவ்வொருமாய் தெரிந்து கொள்ளப்படும் போது கூட கர்த்தர் அப்படியே தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருமா, அபிஷேகித்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த சபைக்கு ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம், ஒவ்வொரு வேலைகளை செய்யணும், ஒவ்வொரு தூணாய் நிற்கணும். அல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு வித்தியாசமா இருக்கணும், நீ எழும்பி பிரகாசிக்கணும், மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் என்று சொல்லி தலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்றாருமா, சிரத்தின் மேல அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார்களாம். அல்லேலூயா. யார் தலையில அபிஷேகத்தை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தலையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருமா, அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க, யார்கிட்ட என்ன பண்ணாத, உன் தலையை என்ன பண்ணக்கூடாது, தலை வாரத்துக்கு கூட என்ன பண்ணக்கூடாதுமா, மட்டும் கூட காட்டக்கூடாது. எத்தனையோ முறை போதகர் என்ன பண்ணிருக்கிறாரு, பேசிருக்கிறார். அல்லேலூயா. பரண்டையா இருக்கப்படும் போது யார் தலைக்கு என்ன பண்ணக்கூடாது, தலைய வாரக்கூடாது என்று சொல்லுவாரு. ஒருத்தர் யூஸ் பண்ண சீப்பை கூட என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லுவாரு. ஏன் என்று சொன்னா நம்முடைய அபிஷேகத்தை என்ன பண்ணிடுவோமா, இழந்தவர்களா இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் சிம்சோன் என்ன பண்ணாமா, தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாய் போனான். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியாதனாலதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அபிஷேகத்தை கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். எப்பொழுது எடுப்பார் என்று பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கேட்கலன்னா. அல்லேலூயா. நீ வீணான இடத்துல உக்காந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட உட்கார மாட்டாரு, உங்க வீட்டு நகர்ந்து என்ன பண்ணிடுவாருமா, போயிடுவாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை செய்யுங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொன்னார். அவர் என்ன பண்ணுவாருமா, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற தலையாகிய கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும், தற்காத்து கொள்ளணும். நம்மளை பார்க்கிறவங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய முகம் என்ன பண்ணணுமா, பிரதிபலிக்கணுங்களாம். அல்லேலூயா. இவர்கள் யாரு முகத்தை பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவருடைய அடையாளத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, சரித்தவர்களா இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாருமா, நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாருங்களாம். பந்தி என்னப்படும் போதோ நம்ம திருவந்த குறிச்சி சொல்லலாம். ஆனா இந்த நாள் நம்ம ஆசீர்வாதத்தை குறிச்சு பார்க்க போறோம். என்ன என்பது அபிஷேகத்தையும் குறிக்கும், ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். அல்லேலூயா. நம்மளுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் சத்துருக்கள் காண முடியுமா, அவர் என்ன பண்ணிட்டாருமா, எப்பயோ ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை எங்க வைத்திருக்கிறான்னு பார்த்தா உங்க தலைமையில தான் வைத்திருக்கிறார்களாம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமா, நம்மளுக்கு என்று என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ கர்த்தர் உங்க தலையில என்ன பண்றாரமா, அது ஊற்றுகிறவரா இருக்கிறார்களா. அது யாரு முன்னாடி தெரியுங்களா, உங்களை யாரு இருக்கவே கூடாது என்று சொல்லுகிறார்களோ, இவ எப்படியா வாழுகிறார் என்று சொல்றாங்களோ, இவங்க என்ன பண்ணணும்,
இல்லாம போயிடணும்னு நினைக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவர்கள் மத்தியில தான் கர்த்தர் உங்க தலையில என்ன பண்ணிருக்கிறாருமா, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். ஆனா கிள்ளியும் கொடுக்கல, அள்ளியும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுகிறாருமா, நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, இடமே பத்தாதுங்களாம். ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா அப்படிதான் கொடுப்பாரு. இந்த நாள்ல நான் இப்படியா கஷ்டப்படுறேன், இத்தனை நாட்கள் தேடுறேன், இத்தனை நாட்களா நான் என்ன பண்றேன், உபவாசித்து வரேன், என்னோட சரீரத்தை ஒடுக்கி வரேன். அல்லேலூயா. நம்ம கேள்விகளை கேட்போம். ஏனென்று சொன்னா வேதாகமத்துல கூட யோசேப்பு கூட ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுமா நடக்குது. அல்லேலூயா. அவன் கண்ட தரிசனம் பாத்தீங்கன்னா ஒரு உயர்வான தரிசனம். ஆனா அவனோட சகோதரர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவனு படுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, தள்ளிடுறாங்க. அவன் என்ன பண்றான், குழியில இருக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் மேல நின்னு பாக்குறாங்க. அப்ப கூட அவன் யோசிக்கிறான், ஏசப்பா நீர் எனக்கு கொடுத்த தரிசனம் உயர்வான தரிசனம், ஆனா நான் என்ன பண்றேன், குழியில இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் 20 வருஷம் கழிச்சு அவருடைய தலையை என்ன பண்ணாருமா, உயர்த்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாம நமக்கு எப்ப என்ன கொடுக்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த நேரத்துல கொடுக்கணும் என்று சொல்லி. ஒரு சில ஜெபங்கள் பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுமா கேட்கும். ஒரு சில ஜெபங்கள் உபவாசத்தினால கேட்கும். ஒரு சில ஜெபங்கள் காத்திருப்பதனால கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்காதெல்லாம் இருக்க மாட்டாரு. அப்படி சப்போஸ் கிடைக்கலையா நம்மளுக்கு, அது ஆண்டவருக்கு சித்தை இல்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் கிள்ளியும் கொடுக்க மாட்டாரு, அள்ளியும் கொடுக்க மாட்டாரு. நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா தலையாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கப்படும் போதோ நமக்கு கேடகம் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, நன்மை கிடைக்குது. அல்லேலூயா. அதனால அந்த தலையாகிய கிறிஸ்துவை நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படியா இருப்போமா, வாலாகாமல் தலையாவும். அல்லேலூயா. கீழாகாமல் மேலாவும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தலையாய் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கடை வாங்கின இடத்துல என்ன பண்ணிக்கலாமா, தலை குனிஞ்சு நின்றுக்கலாம். எங்கன்னா பிரச்சனை வர இடத்துல என்ன பண்ணிக்கலாம், தலை குனிஞ்சு நின்றுக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளே அப்படியே வைக்க போறதே கிடையாது. நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமைதான் கல்வாரி சிலுவையில அவர் தலை தொங்கினவராய் நின்றார்களாம். அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால் நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை வாலாக்க மாட்டேன், தலையாதான் ஆக்குவேன் என்று சொல்லி. வால் என்று பாத்தீங்கன்னா அது பிசாசுக்குரியதான காரியம், பொய்க்குரியதான காரியம். அந்த பொய்யான காரியம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுமா, இருக்க கூடாது. பொய்க்கு தகப்பனா யாருமா இருக்கிறா, பிசாசுதான் இருக்கிறான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவரா இருக்கப்படும் போது கிறிஸ்து நம்மளில் இருந்து அவரை நம்ம என்ன பண்ணுகிறாருமா, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார்களாம். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரா இல்ல, வாளா இல்ல, கர்த்தர் நம்மளை தலையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், தலை குனிஞ்சு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. நம்ம பாக்குறவங்க சொன்னோம், இவனா இப்படி தலை நிமிர்ந்து நடந்து போறாள், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, அவன் எப்படி போறா, தலை நிமிர்ந்து போறாள் என்று சொல்லி. அல்லேலூயா. பாக்குற கண்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருமா, ஆத்திரத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். ஒன்பதாம் அதிகாரம் 15ஆம் வசனம். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா மூப்பனும் கனம் பொருந்தியவனும் தலைங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படியாய் அழைத்திருக்கிறார்மா, மூப்பராய் அழைத்திருக்கிறார், கனம் பொறிந்தவர்களாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தலையாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்குமே குறைஞ்சவங்களே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கனத்துக்குரியவர்களால் அழைக்கப்படும் போது நம்மளுக்கு ஒருவருக்கு என்ன பண்ணிருக்கிறார்மா, ஒவ்வொரு டேலண்ட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நம்மளே என்ன பண்ணக்கூடாது, சாதாரணமாய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த சபைக்கு நம்ம சரீரமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோமா, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிறோம். இங்க நின்று பிரசங்கம் பண்ணாதான் பெரிய ஆளு கிடையாது, பாட்டு பாடினாதான் பெரிய ஆளு கிடையாது, ஜெபம் பண்ணாதான் பெரிய ஆளு கிடையாது. இந்த சபையில செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாருமா, கனத்தை கொடுத்துக்கிறார். இந்த சபையை பெருக்குனா ஒரு கனம் இருக்குது, பாத்திரம் கழுவுனா ஒரு கனம் இருக்குது, இங்க இருக்கிற பாத்திரத்தை கீழே எடுத்துட்டு போய் வச்சா என்ன இருக்குதுமா, அதுக்கு ஒரு கனம் இருக்குது. ஏனென்று சொன்னால் சபையுடைய ஊழியங்கள். அல்லேலூயா. நம்ம சபையுடைய அவயங்களா இருக்கிறோமா. அல்லேலூயா. நம்ம நினைக்கவே வேண்டாம், நான் இந்த வேலை தானே செய்யறேன் சபையில, அந்த வேலை தானே செய்யறேன், ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒண்ணு என்ன பண்றேன், உட்கார்ந்துட்டு போறேன்னு என்று சொல்லி யாருமே என்ன பண்ணக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு கனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கனம் நமக்கு எது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா தெரியணும். பாட்டு பாட கொடுக்குறாங்களா, நம்ம என்ன பண்ணணுமா, பாட்டு பாடணும். அப்பதான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியும். ஜெபம் கொடுக்குறாரா, ஜெபம் என்ன பண்ணணும். ஐயோ இல்லைங்க நாளைக்கு நான் பண்றேன் அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மள ஒவ்வொரு மாதிரி கூட எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான காரியத்தை என்ன பண்றாருமா செய்கிறார். இப்போ நம்ம கிட்ட அவயங்கள் இருக்குது, கை சும்மாவே இருந்தா அந்த சரீரம் எப்படியா இருக்குமா, பலவீனமா இருக்கும். எல்லா பாட்டும் வேலை செஞ்சாதான் நம்முடைய உடம்பு எப்படியா இருக்குமா, பலனா இருக்கும். அல்லேலூயா. இந்த கை வேலையே செய்யக்கூட போற நம்மளுக்கே எப்படியா இருக்கும், ஒரு மாதிரி ஜொரம் அடிக்கிற போல இருக்கும், ஒரு மாதிரி பலவீனமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா அவயங்களும் ஒன்றுபட்டு வேலை செஞ்சாதான் கர்த்தருடைய தலை நமக்கு என்ன பண்ணோமா பிரதிபலிக்குங்களாம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ நம்மளும் இணைந்தவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு என்று கொடுக்கப்பட்ட அழைப்புல உண்மையாய் ஓடுவோம், உண்மையாய் இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்து என்ற தலை நம்மளுக்குள்ள இருக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணுமா, அவர் கணத்துக்குரிய இடத்துல வைப்போம், அவருக்கு என்று மரியாதை கொடுப்போம். கர்த்தர் நம்ம விட்டு விலகாத இருப்பாரு, நம்மளோட கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நம்மளை வாழாக்காதபடி தலையாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் ஆசீர்வதிப்பாராக.